புதுச்சேரியின் ஒரு பகுதியாக விளங்கும் காரைக்கால் புராண சிறப்பு வாய்ந்தது. வங்கக் கடலோரம் அமைந்துள்ள கடற்கரை கண்ணை கவரும் வகையில் நம்மை மெய்மறக்கச் செய்யும். புராணத்தில் காரை வனம் என்று இந்த காரைக்கால் உரைக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலின் எழில் கொஞ்சம் அழகிய கடற்கரை அமைந்துள்ள காரைக்கால் நகரம் புதுவை யூனியன் பிரதேச பகுதியாகும். சிதம்பரம் நாகப்பட்டினம் சாலையில் காரைக்கால் அமைந்துள்ளது. முற்காலத்தில் இப்பகுதி முழுவதும் காரை முள்காடாக இருந்ததால் காரைக்காடு எனும் பெயர் பெற்று அது மருவி தற்போது காரைக்கால் என அழைக்கப்படுகின்றது. காரைக்காலின் மைய பகுதியில் காரைக்கால் அம்மையார் ஆலயம் மிக பிரசித்தி பெற்றது. இவ்வாலயம் கிபி 1929 கட்டப்பட்டது. காரைக்கால் பகுதியில் உள்ள கல்வெட்டுகள் சோழர் காலம் மற்றும் விஜயநகர பேரரசு காலத்தில் செதுக்கப்பட்டனவாகும். புதுச்சேரி மாநிலத்தின் காரைக்காலில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நகரம்தான் திருநள்ளாறு. நவகிரகங்களில் அதிகம் பேசப்படும் கிரகமான சனி பகவானுக்கு தென்னிந்தியாவில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயம்தான் திருநள்ளாறு. இந்த திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற தலமாகும். சப்த விடங்க திருத்தலங்களில் ஒன்றான இத்திருத்தலத்தில் உள்ள சனி பகவான் சந்நிதி மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். திருநள்ளாறு என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது சனி பகவான் கோயில்தான். சனி பகவானால் பல போராட்டங்களை தன் வாழ்வில் பெற்றவன் நலமகாராஜன். திருநள்ளாற்றில் தன் சாபங்கள் நீங்கி தான் இழந்த நாடு மற்றும் மனைவி, குடும்பம், செல்வங்களை மீண்டும் பெற்று வளமாக அரசாண்ட வரலாறு உண்டு. காவிரி ஆற்றின் கிளையாறுகளாகிய வாஞ்சியாறு, நூலாறு, அரிசிலாறு ஆகியவற்றுக்கு நடுவே அமைந்துள்ள திருத்தலமே திருநள்ளாறு. நிடத நாட்டு மன்னனாகிய நளனின் சாபங்கள் நீங்க பெற்ற இடம் என்பதால் நல்லாறு என பெயர் பெற்றது. புராணங்களில் நலேஸ்வரம், நலபுரி என்றும் பழங்காலத்தில் தர்பை காடுகள் நிறைந்திருந்த காரணத்தால் தர்பாரண்யம் என்றும் அழைக்கப்படுகின்றது. நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நம்முடைய காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரர் தலத்தினுடைய கீழ வீதியில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். இந்த கீழ வீதியில் மிக அழகாக அந்த பார்ப்பதற்கு கண்ணை பறிக்கக்கூடிய அளவிற்கு அலங்கார விளக்குகளோடு கூடிய அந்த பெருமானினுடைய அற்புதமான அந்த ரூபத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கீழ வீதியிலிருந்து அங்கே உள்ளே போகிற வழியிலே இருக்கக்கூடிய அந்த இடங்களிலெல்லாம் அலங்கார விளக்குகளை மிக அற்புதமான முறையில் அலங்கரித்திருக்கிறார்கள். அந்த தர்பாரண்யேஸ்வர பெருமானினுடைய வடிவங்களை பார்க்கிற பொழுது நாம் இப்பொழுது ராஜகோபுரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். ராஜகோபுரத்தை நெருங்கி கொண்டிருக்கிற பொழுது அதன் மீதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டும் இந்த சனிப்பயிற்சியினுடைய விழா 2020 இந்த விழாவை இன்றைய தேதியில் நடைபெறுகிற அந்த நிகழ்வையும் மிக அழகாக காட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த திருக்கோவிலினுடைய சன்னதி தெருவிலே நாம் இந்த அலங்கார விளக்குகளோடு ஊடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ராஜகோபுரத்தை தாண்டி அந்த திருக்கோவிலினுடைய தர்பாரண்யேஸ்வரர் என்று சொல்லுகிற பொழுது நாம் இப்பொழுது மேலே இந்த தர்பாரண்யேஸ்வரனுடைய ஆலயத்திற்கு மேலாக நம்முடைய விஷ்ணுவானவர்கள் அங்கே பள்ளி கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கிறோம். அதற்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு அழகான வரலாறு இருக்கிறது. அந்த ராஜகோபுரத்திலிருந்து உள்ளே வருகிற பொழுது
திருமாளிகை பத்து என்று சொல்வார்கள் இந்த இடத்திற்கு. அந்த திருமாளிகை பத்து என்று கேட்டால் அங்கே என்னென்ன இருக்கிறது என்று நாம் வரிசையாக இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியிலே இந்த இடத்தில் மிக அருமையான ஒன்றை குறிப்பிட வேண்டும் என்றால் 63 நாயன்மார்கள், சமயக்குறவர்கள் 4 பேர், இவர்கள் எல்லாம் அழகாக இங்கே வைத்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். இதில் மிக குறிப்பிட்ட ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இடத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வரிசையிலே கடைசியாக ஒரு சின்ன மண்டபம் ஒன்று இதோ நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த மண்டபத்திற்குள்ளாக இந்த நலேஸ்வரம் என்பதனுடைய பெயரை குறிப்பிடுகிற வகையில் அங்கே நலன் பெருமானை வணங்குகிறார் போல ஒரு அருமையான காட்சியை நாம் பார்த்து தரிசிக்கலாம். இப்பொழுது இந்த மாளிகை பத்து என்று சொல்லப்படுகிற, திருமாளிகை பத்து என்று சொல்லப்படுகிற இதோ நான் சொல்லிக் கொண்டிருந்த அந்த நலேஸ்வரனுடைய இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இங்கே இருந்து நலேஸ்வரன், இந்த ஈஸ்வரனை வணங்கியதனால், நலமகாராஜா இந்த ஈஸ்வரனை வணங்கியதனால் இதற்கு நலேஸ்வரன் என்ற பெயரே வந்தது. இதற்கு அருகாமையிலே தான் தியாகராஜர் சன்னதி இருக்கிறது. ஆக தியாகராஜ சன்னதி என்பது தர்பாரண்யேஸ்வரனுடைய கருவறைக்கு பக்கத்தாற் போல இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்திற்கே மிக பெருமை தரக்கூடிய நகவிடங்கர் என்று சொல்லப்படுகிற அந்த நகவிடங்கர் சன்னதிக்கு அருகாமையிலே இப்பொழுது நாம் இருக்கிறோம். மாணிக்கவாசக பெருமானாரும் இங்கே வந்திருக்கின்றார். அவர் 63 நாயன்மார்களிலே ஒருவராக இல்லை என்றாலும் கூட மாணிக்கவாசக பெருமானையும் இங்கு சமயக்குறவர்கள் 4 பேரையும் வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சனி பகவானானவர் நம்முடைய சுற்று பிரகாரத்தில் வடபுறத்தில் இங்கே மேலே பைரவருடைய சன்னதிக்கு எதிர்த்தாற் போல ஒரு சின்ன உருவத்திலே அந்த சுவற்றிலே காணப்படுகிற அருமையான அந்த சிற்பத்தை பார்த்தோம். இது வண்ண ஓவியங்கள், அழகான வண்ண ஓவியங்கள். கோவிலினுடைய அந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய திருமுற்றவழி என்று சொல்வார்கள் இந்த பகுதியை. திருமுற்றவழி என்பது ராஜகோபுரத்திற்கு முன்னாலே இருக்கிற இடம். அந்த திருமுற்றவழியினுடைய ஓவியங்கள் மிக அழகாக வரையப்பட்டிருக்கிறது மேல் தளத்தில். அதிலே நாம் இப்பொழுது காகத்தை வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே நவகிரகங்களும் இதிலே அதனுடைய ஓவியங்கள், சூரியன், சந்திரன், இப்படி செவ்வாய், புதன், வியாழன் எல்லாமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் மீண்டும் இந்த இடத்திற்கு மேலே வருகிற பொழுது இந்த நவகிரகங்களை தாண்டி வந்து கொண்டே இருக்கின்றோம். நவகிரகங்களை இதற்கு மேலே அவர்கள் வரையப்பட்டிருக்க வேண்டும் என்றால் எவ்வளவு ஒரு மகா சிறப்பானது. இப்பொழுது மீண்டும் மகாவிஷ்ணுவானவர் அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானைக்கு வேண்டி தனக்கு குழந்தை இல்லாத போது எனக்கு குழந்தை வேண்டும் என்று அவர் கேட்ட பொழுது, அவர் சோமாஸ்கந்தராக வந்து இவருக்கு அருளிய பொழுது அவர் தன்னுடைய நெஞ்சிலே வைத்து பூஜித்து கொண்டிருந்தார். அந்த அனந்த சயனத்திலே இருந்து கொண்டு, பார்க்கடலிலே இருந்து கொண்டு அனந்த சயனத்திலே அப்படி பூஜித்து கொண்டிருக்கிற பொழுது அம்பாள் சொல்லுகிறாள், பிராட்டி சொல்லுகிறார், இந்த குழந்தை பிறந்தது, ஆனாலும் என்னை வேண்டாததனால் இந்த குழந்தை இறந்துவிடும் என்று சொல்லுகிற பொழுது அவருக்கு விமோசனம் கொடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் இந்த குழந்தை நல்லபடியாக உருவாகும் என்று சொல்கிற பொழுது பூமாதேவியும் அங்கே பூதேவி ஸ்ரீதேவியாக இருந்து அங்கே வழிபடுகிற காட்சி, ஸ்ரீதேவியும் பூதேவியுமாக இருந்து வழிபடுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் தன்னுடைய மார்பின் மேலாக அந்த மூர்த்தத்தை வைத்து கொண்டு அனுதினமும் யோக நித்திரையில் இருக்கிறார். இது யோக நித்திரை என்று பெயர். அனந்த சயனம் பள்ளி படுக்கை கொண்டிருக்கிறது. பார்க்கடலில் இப்படி ஆடிக்கொண்டிருந்த பொழுது மேலும் கீழுமாக மூச்சு வாங்கும் அவருக்கு. அப்போ அனந்த சயனமானது பார்க்கடலில் ஆடுகிற பொழுது பக்கவாட்டிலே ஆடும். அதுதான் பின்னாலே இங்கே மிக குறிப்பிடத்தக்கக்கூடிய அந்த உண்மத்த நடனமாக பார்க்கிறோம். நாம் இங்கே இப்பொழுது அந்த உள் இடத்திற்கு இடையன் சன்னதிக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த இடையன் சன்னதியினுடைய வரலாற்றை மிக அழகாக நம்முடைய வர்ணனையாளர் நாகை நாகராஜன் அவர்கள் தொடர்வார். தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானத்தில் இன்னும் சில மணித்துளிகளிலே தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிற அந்த சனீஸ்வர பகவான் சன்னிதானத்தை சுற்றி இருக்கிற திருக்கோயில் வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த இடையர் சன்னதியை உங்களுக்கு பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இடையர் சன்னதியிலே என்ன நடந்தது, எப்படி இடையர் சன்னதி
இடையர் என்ற இடையரும் அவருடைய மனைவியும் ஆலயத்துக்குள்ளே வழிபடுகிற தலத்திற்கு உள்ளே சிலையாக வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், இந்த திருக்கோயிலுக்காக பல்வேறு பசுக்களை வாங்கி கொடுத்து அந்த பசுக்களிலிருந்து வருகிற பாலில் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஒருவர் நினைத்து அந்த காரியத்தை மிகச் சிறப்பாக செய்தார். எப்படி பசு பால் தருகிறது, அந்த பாலிலிருந்து கணக்கை கொடுப்பதற்கு ஒரு கணக்கனையும் நியமித்தார். ஆனால் கணக்கன் கணக்கு செய்து கொடுக்கிற பாலிலே தப்பு கணக்கு செய்து தவறான கணக்கு எழுதி தன் குடும்பத்திற்கென பாலை சேர்த்து கொண்டிருந்தார். ஆனால் இடையன் இடைவிடாமல் இறைவனுடைய பணி என்று சொல்லி, அருள் பணி என்று, அன்பு பணி என்று அந்த பாலை அங்கே கொண்டு போய் செலுத்தி கொண்டு வந்தார். ஆனால் இந்த பால் சரியான முறையில் கணக்கு வரவில்லை என்று சொல்லி இடையனுக்கும் கணக்கனுக்கும் ஒரு வாதம் வந்த பொழுது, அந்த வாதத்தை தீர்ப்பதற்காக எல்லாம் வல்ல இறைவனாகிய தர்பாரணேஸ்வரரே கையில் சூலத்தை எடுத்து எரிந்து அந்த இடையனின் மீது ஏற்பட்ட பழியை துடைப்பதற்காக அந்த சூலத்தை தூக்கி எறிகிறார். அந்த சூலம் நீதி வெல்லும், தர்மம் ஜெயிக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே பாலில் துரோகம் செய்த அந்த பால் துரோகம் செய்த அந்த கணக்கரின் தலையை மட்டும் துண்டித்து சிரத்தை இந்த சன்னிதானத்துக்கு நேர் எதிரிலே இருக்கிற அந்த குளத்திலே விட்டறிந்தார்கள். அந்த கணக்கனின் மண்டை அங்கே போய் விழுந்ததினால் கணக்கனின் மண்டை குளம் என்று சொல்லி வந்த மரபு மாறி இப்பொழுது அது மட்டை குளம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் அந்த இடையர் பால் மனம் மாறாமல் பக்தியுடன் தியாகத்துடன் அவர் செய்த பணிக்காக தர்பாரணேஸ்வரர் சன்னிதானத்திலேயே அந்த இடையருக்கும் அந்த இடையருடைய மனைவிக்கும் ஒரு சன்னிதானத்தை அமைத்து அடியவர்கள் அன்போடு அருளோடு பண்போடு பக்தியோடு செலுத்துகிற எல்லா விஷயத்தையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிற அந்த அற்புத நிலையை இந்த திருக்கோயில் வளாகத்துக்குள் அமைத்திருக்கிறார்கள். தர்பாரணேஸ்வரர் திருக்கோயிலுடைய அந்த முகப்பு பாரத்திலே நாம் நின்று சனீஸ்வர பகவானை தரிசிக்கிற அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் சில மணித்துளிகளிலே நடக்க போகிற அந்த இப்பொழுது இங்கே நலதீர்த்தம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். நலமகராஜனாக இருந்தவர் தன்னுடைய வினையை தீர்த்து கொண்டதற்கு பின்னாலே சிறப்பாக ஆட்சி செய்தாலும் கூட அவர் மனச்சோர்வுடன் காணப்படுகிற பொழுது நாரதர் சொல்லுகிறார், நீ தீர்த்தமாடி வா, நிறைய இடங்களுக்கு செல் என்று சொல்லுகிற பொழுது பரத்வாஜ முனிவர் வழியிலே சந்தித்து, அதுவும் சரியாக எங்கே சொல்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்தினுடைய எல்லைக்கு அவர் வருகிற பொழுது இங்கிருந்து ஒன்னரை காத தூரத்தில் திருநள்ளாறு இருக்கிறது, அந்த வனத்திற்கு நீ செல்வாயானால் அங்கே சென்று தீர்த்தமாடி பெருமானை வணங்கினால் உன்னுடைய இந்த பாவங்கள் தொலையும் என்று சொல்லுகிற பொழுது வந்தார் இங்கே. அதுக்குத்தான் அது நலதீர்த்தம் என்று பெயர். இப்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொற்று பரவல் காரணமாக மிக எச்சரிக்கையாக அரசு நடவடிக்கை எடுத்து அங்கே யாரும் முன்பு போல் குளிக்காத அளவிற்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் நாம் இங்கே இந்த தர்பாரணேஸ்வரனுடைய ஆலயத்திற்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கிற பொழுது தர்பாரணேஸ்வரர் என்று சொல்லுகிற பொழுது ஆதியிலே இதற்கு பெயர் என்னவென்று கேட்டால், பிரம்மன் வந்து பூஜித்ததினாலே மேலே பிரம்மன் போகிற பொழுது பார்க்கிறார் கீழே குனிந்து தர்பை காட்டுக்குள்ளே அந்த அற்புதமான அந்த லிங்கம் தெரிகிற பொழுது லிங்கத்தை பார்க்கிற பொழுது அவர் கீழே இறங்கி வந்து பிரம்மோற்சவம் நடத்தினார். அதனால் முதல் யுகத்தில் இவருக்கு பெயர் ஆதிபுரி என்று பெயர். இரண்டாவதாக மறுபடியும் இதற்கு பெயர் வந்து இதற்கு பின்னதாக இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த தொடக்கத்திலே நாம் இதனுடைய இடையிலேயே அபிஷேகம் அதாவது காலையில் செய்யப்படுகிற இந்த மார்கழி மாதத்தில் செய்யப்படுகிற திருப்பள்ளி எழுச்சியையும் உஷகாலத்தையும் சேர்த்து இந்த செய்யப்படுகிற அந்த அபிஷேக நிகழ்ச்சியை நாம் பார்ப்பதற்காக இருக்கிறோம். அப்படி 4 பெயர்கள் இதற்கு உண்டு. நலேஸ்வரம் என்கிற பெயரும் உண்டு, ஆதிபுரி என்கிற பெயரும் உண்டு, தர்பாரண்யம் என்கிற பெயரும் உண்டு. தர்பை என்றால் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது, ஆரண்யம் என்றால் காடு. ஆகையினால் தான் இதற்கு தர்பாரண்யம் என்ற பெயர். அது மட்டுமல்ல, நல்லாறு என்று ஏன் பெயர் வந்தது என்று சொன்னால், நல் கூட்டல் ஆறு என்று சொன்னால்
நல் என்று சொல்லுகிற பொழுது நல் வழிப்படுத்துதல், ஆற்றுப்படுத்துதல், அப்படி ஒரு பொருள் ஒன்று. நலன் கூட்டல் ஆறு, நலனை வழிப்படுத்தியதனால், நெறிப்படுத்தியதனால் அதற்கு நல்லாறு என்ற ஒரு பெயரும் உண்டு. இன்னொன்று, இங்கே 2 ஆறுகளுக்கு இடையில் வாஞ்சியாறு, இங்கே இருக்கக்கூடிய கிளை ஆறுகள், காவிரி கரையினுடைய தென்கரையிலே தான் நம்முடைய சிவாலயங்கள் 276 சிவாலயங்கள் அமைந்தன. பாடல் பெற்ற ஸ்தலங்கள், வைப்பு தலங்கள் நிறைய இருக்கும். இந்த காவிரி கரையினுடைய தென்கரையில் அமைந்த 276 திருத்தலங்களில் இந்த தலத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சக்தி பீடம் என்று சொல்லுகிறார்கள். சக்தி பீடத்திலே 51 சக்தி பீடத்திலே இது மிகவும் முக்கியமானது. ஏனென்று கேட்டால் அம்பாளினுடைய பெயர் பிராணாம்பாள், பிராணேஸ்வரி, போகமார்த்த பூன்முளையம்மை. இப்பொழுது அந்த அழகான ஓவியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவன் அந்த உண்மத்த நடனம் ஆடுகிற பொழுது, உத்தரதாண்டவம் ஆடுகிற பொழுது, அந்த கைலாய மலையிலே இருக்கக்கூடிய சிவகணங்கள் எல்லாம் வழிபட்டு மெய்சிலிர்த்து நிற்கிற காட்சியையும், அம்பாள் பக்கத்திலே இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற காட்சியும் மிக அற்புதமான காட்சியாக தத்ரூபமாக வரையப்பட்டிருக்கிற அந்த சிவனுடைய அந்த ருத்ரனுடைய நடனத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாகை நாகராஜன் அவர்கள் வர்ணனை செய்வார். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் சன்னிதியிலே நடைபெற இருக்கிற அந்த சனி பெயர்ச்சி நிகழ்விற்காக பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிற பொழுது, மாதங்களில் சிறந்த மாதமான இந்த மார்கழி மாத அதிகாலை பூஜைக்காக சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நிகழ்த்துகிற நிகழ்வு இதோ கையிலே இருக்கிற அந்த அற்புதமான திரவிய பொடி, அந்த திரவிய பொடியிலிருந்து அடுத்து மாவு பொடி, இது அத்தனையும் கலந்து சிவாச்சாரிய பெருமக்கள் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சொல்லி அந்த இறைவனின் பெயரை சொல்லி அற்புதமாக இந்த சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கு இருக்கிற மக்களுடைய இன்னலை, துயரை, துன்பத்தை, இக்கட்டை தீர்த்துவிட வேண்டும் என்பதற்காகவே தீர்த்தத்தினால் அபிஷேகம் மிகச்சிறப்பாக நடக்கிறது. தீர்த்தத்துக்கே பெயர் போயிருக்கிற இந்த திருநள்ளாறு நல தீர்த்தம் என்றும் வாணி தீர்த்தம் என்றும் பல தீர்த்தங்களை உள்ளடக்கிய அற்புத தீர்த்தம். நாம் முன் செய்த வினைகள் எல்லாம் மூழ்கி போவதற்கு நல தீர்த்தம் போனோம். அந்த நல தீர்த்தத்திலே மிகச் சிறப்பான நீரை எடுத்து ஒவ்வொரு விதமான வாசனை திரவிய பொடிகளோடு அந்த அபிஷேகம் மிக கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இறைவனாகப்பட்ட சிவபெருமான் அருளிய அந்த அற்புத திருத்தலம், விஷ்ணு பெருமான் என்று சொல்லக்கூடிய திருமாலுக்கு குழந்தை இல்லை என்று வரம் கேட்டு வந்த பொழுது மன்மதனை மகனாக கொடுத்ததின் காரணத்தினால் சிவபெருமான் தனக்கும் அம்பிகைக்கும் இடையில் முருகனை நிறுத்தி வைத்து இன்றைக்கு பஞ்சமூர்த்தி வீதி உலா வருகிற பொழுது சோமாஸ்கந்த மூர்த்தி என்று சொல்லப்படுகிற அந்த அற்புத ரூபத்தை படைத்த திருத்தலமாகிய இந்த திருநள்ளாற்றில் இதோ சனீஸ்வர பகவானுக்கு மிகச்சிறப்பான அந்த பால் அபிஷேகத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். பால் அபிஷேகம் செய்கிற பொழுது சனீஸ்வர பகவான் நம் உடலிலே இருக்கிற வினைகளை எல்லாம் தீர்த்து அந்த வினைகளை தீர்க்கிற அந்த பக்குவத்தை நமக்கு கொடுப்பார். காரணம், தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயரப் போகிற இந்த சனீஸ்வர பகவான் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்திலே என்ன செய்வாரோ என்று பார்க்கிறோம். ஆனால் சூரியனுடைய மனைவியாக இருந்த அந்த உஷா அந்த சூரியனுடைய வெப்பம் தாங்காமல், அனல் தாங்காமல் சற்றே ஒதுங்கி நிழலில் இருக்க விரும்பி, அப்படி நிழலில் இருந்த காரணத்தினால் அந்த நிழலிலே ஒரு பெண்ணை உருவாக்கினாள். அவள் பெயர்தான் சாயாதேவி என்று பெயர். சூரியனின் மனைவியினுடைய நிழலிலே இருந்த சாயாதேவி, அந்த சாயாதேவிக்கு பிறந்த மகன்தான் இந்த சனீஸ்வரன். இதோ தங்க காக வாகனத்திலே காட்சி மண்டபத்திலே கொலுவிட்டிருக்கிற இந்த சனீஸ்வர பகவான் இன்னும் சில மணித்துளிகளிலே தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார் என்று சொன்னால், அறிவியல் பூர்வமாக வான மண்டலத்தில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு வியாழன் என்கிற குருவும் சனி என்ற கிரகமும் நேர்கோட்டில் வருகிறது என்று அறிவியலாளர்கள் நிரூபித்த
அந்த அற்புத நிகழ்வு இதோ இந்த ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. உன்மத்த நடனம் என்ற உன்னதமான நடனம். சிவபெருமான் ஆடிய பல நடனங்களில் உன்மத்த நடனம் என்று சொன்னால் உண்மையாக உரைக்கின்ற பொழுது தன்னுடைய இடது காலை தலைக்கு மேலே தூக்கி மத்தளத்தை போல உடம்பை மாற்றி ஆடுகிற நடனத்துக்கு பெயர் உன்மத்த நடனம் என்று பெயர். அதையும் தாண்டி இதோ அந்த சன்னதி மண்டபத்திலே மிகச் சிறப்பாக அந்த சன்னதியில் இருக்கிற ஒவ்வொரு சொரூபங்களாக நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இந்த தரிசனத்தின் விளைவு என்ன என்பதும் இந்த மண்டபத்தின் புகழ் என்ன என்பதையும் தொடர்ந்து சகோதரி வைஜெயந்திராஜன் அவர்கள் உங்களுக்கு வழங்குகிறார்கள். தலத்திலே அருமையான ஓவியங்கள் எல்லாம் வரையப்பட்டிருந்தன. அந்த ஓவியங்களினுடைய அழகெல்லாம் பற்றி அற்புதமாக அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த திருமுற்ற வெளியை கடந்து உள்ளே போகிற பொழுது நாம் அங்கே சோமாஸ்கந்தமூர்த்தியை பற்றி பார்த்தோம். அது மட்டுமல்ல, இந்த தலத்திற்கு மிகப்பெரிய பெருமை சேர்ப்பது என்னவென்றால், முசுகுந்த சக்கரவர்த்தியானவர் இப்பொழுது இந்த அபிஷேகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அபிஷேகமானது நடந்து கொண்டிருக்கிறது. தேன், பால், திரவியப்பொடி இது போன்ற பல்வகையான பொருள்களை கொண்டு, எண்ணெய் இது போன்ற பொருள்களை கொண்டு பெருமானுக்கு குளிர குளிர அந்த சீதளத்தில், அதாவது சனை சரண் என்பார்கள். அதாவது சனீஸ்வரனுக்கு பட்டம் வந்து ஈஸ்வரன் கொடுத்தது. ஆனால் அவருடைய பெயர் என்னவென்றால் சனை சரண் என்று பெயர். சனை சரண் என்றால் குளிர்ச்சியானவர், மந்தமாக செல்கிறவர். அதாவது சூரியனை அடுத்து இருக்கக்கூடிய கிரகங்களில் வியாழனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகமானது சனிச்சரனானது. ஆனால் அது மிக மந்தமாக, அதாவது அறிவியல் பூர்வமாக அதை சொல்ல வேண்டும் என்றால், இந்த 9 கிரகங்களில் வியாழனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த மகா பெரிய கிரகமான இந்த சனிச்சரனானவர் மெதுவாக நகரக்கூடியவர் என்பதனால்தான் அதில் 2-3 வளையங்கள், நம்முடைய அறிவியல் பூர்வமாக பார்க்கிற பொழுது வளையங்கள் கூடுதலாக இருக்கும். இந்த புவியிலிருந்து 88,000 கோடி கிலோமீட்டர் அந்த அளவிற்கு மைல் கணக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அப்போ எந்த அளவிற்கு தூரத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் மற்ற கிரகங்களை விட இது மெதுவாக நகர்கிற காரணத்தினால் 29 நாள், அதாவது 29 நாள் மட்டும் இல்லை, அந்த சந்திரனுடைய சுற்றை, சனீஸ்வரனுடைய சுற்றை பார்க்கிற போது 2.5 வருட காலங்கள் ஆகும் என்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது அந்த 12 கிரகத்திற்கும் அவர் வருகிற பொழுது கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் ஆகிறது. ஒரு கிரகத்துக்கு 2.5 வருடம் என்றால் 12 கிரகத்திற்கும் 30 வருடம் ஆகும். அப்படி 30 வருடம் ஆகிற பொழுது சொல்லுவார்கள், நம்முடைய வழக்கு நடையில் சொல்வார்கள், 30 வருடம் நன்றாக வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருடம் கெட்டுப்போனவர்களும் இல்லை என்று சொல்வார்கள். ஆகையினாலே அப்படி ஒரு அருமையான இந்த தாத்பரியத்தை கொண்ட சனீஸ்வரனுக்கு உள்ள தலம் என்று நம்முடைய தமிழ்நாட்டு பகுதியை விட்டு புதுச்சேரி பகுதிக்கு வருகிற பொழுது உலகமே அறிந்த தலமாக இது இருப்பது மட்டுமல்ல, நாசா விஞ்ஞானிகள் கூட அதிசயப்படுகிற அளவிற்கு மேலே செயற்கைக்கோளானது போகிற பொழுது இந்த இடத்திலே வருகிற பொழுது ஒரு ஒரு சின்ன அந்த துளி அளவிற்கு, அந்த நிமிடத்தையும் விட வினாடியும் விட குறைவான அளவிற்கு நின்று தாமதித்து செயற்கைக்கோளுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் அனுதினமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த அளவிற்கு அந்த கதிரில், அந்த பூமத்திய ரேகையினுடைய அந்த அட்சரேகையினுடைய கோட்டிலே இந்த திருநள்ளாறு அமைந்திருக்கிறது என்பது மிகச் சிறப்பான ஒரு. இப்பொழுது ஆதீனங்களானவர்கள் இங்கே போய்கொண்டிருக்கிற அந்த காட்சி பெருமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முறைப்படியாக அந்த கோவிலினுடைய வழியிலே மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக சொல்லப்படுகிற இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு மாவட்ட ஆட்சியரகமும் கோவில் நிர்வாகமும் புதுச்சேரியினுடைய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் போன்றவர்கள் திட்டமிட்டு எந்த விதமான ஒரு நடைமுறை சிக்கல்களும் இல்லாமல் இதை மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்கிற முறையோடு இப்பொழுது இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே பார்க்கிற பொழுது அந்த சப்தவிடங்க ஸ்தலம் என்று நம்முடைய நாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டது போல திருவாரூரில் இருக்கிறது. அந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய முதல் விடங்க ஸ்தலம் அதுதான் இந்திரன் பூஜித்த
மகாவிஷ்ணுவால் கொடுக்கப்பட்ட முதல் தலம் அது. திருவாரூருக்கு அடுத்தது திருநாகைக்கோரணம், திருநாகைக்கோரணத்துக்கு அடுத்தது திருநள்ளாறு, திருக்காரவாயில், திருக்கோளிலி என்று திருக்குவளை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி 7 ஸ்தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது நம்முடைய திருநள்ளாறில் இருக்கக்கூடியது. இங்கே மரகதலிங்கம் இருக்கிறது, அதற்கு பூஜை காலங்கள் உண்டு. ஆக அப்படி இந்த திருநள்ளாற்றை பற்றி சொல்லுகிற பொழுது பிராணேஸ்வரி, பிராணாம்பாள் என்று சொன்னோம். தமிழுக்கே உயிர் கொடுத்த மண் இது, தமிழுக்கே உயிர் கொடுத்த மண். இப்பொழுது தீபாரதனை பெருமானுக்கு, சனீஸ்வரனுக்கு காட்டி கொண்டிருக்க பெருமக்கள் எல்லாம் மிக அழகிய இந்த தொலைக்காட்சியின் வழியாக வீட்டில் இருந்து கொண்டே, வரவேற்பறையில் இருந்து கொண்டே இந்த தீபாரதனை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வர்ணனை இப்பொழுது நாகை நாகராஜன் தொடர்வார். 4 வேதங்களும் 5 எழுத்து மந்திரத்துக்கு உட்பட்ட அற்புதமான அந்த சிவபெருமானாக இருக்கிற தர்பேஸ்வரருடைய அந்த திருக்கோயிலின் ராஜகோபுரத்தில் மிகச்சிறப்பாக குடிகொண்டிருக்கிற அந்த சனேஸ்வர பகவானுக்கு அந்த சனிப்பெயர்ச்சி விழாவினை நிகழ்த்துகிற வகையில் இந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான தர்மபுர ஆதீனத்தை சார்ந்த மடாதிபதிகளெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். 7 அடுக்கு தீபாராதனை இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அந்த 7 அடுக்கு தீபாராதனை நிறைவு பெற்று இதோ வேத மந்திரங்களையும் தேவார திருப்பதிகங்களையும் உச்சரிக்கிறார்கள். வேயுறு தோழிபங்கன் இடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என்று சொல்லிய அந்த திருஞான சம்பந்தருடைய தேவார திருப்பதிகத்தில் சொன்னதைப் போல இந்த அற்புதமான தர்பானேஸ்வரருடைய இந்த திருக்கோயிலிலே சனேஸ்வர பகவானுக்கு மிகச்சிறப்பான பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில மணித்துளிகளிலே அந்த சனி பெயர்ச்சி என்று சொல்லுகிறார்கள், தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிற அந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை கண்ணுற வேண்டும், அதை பார்த்துவிட வேண்டும் என்று இங்கே பல பகுதிகளிலிருந்து மக்கள் குவிந்திருக்கிறார்கள். இதோ அந்த திருநள்ளாறு திருக்கோயிலுடைய அந்த வளாகத்தில் மேலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்க காக வாகனத்திலே சிறப்பாக சனீஸ்வர பகவான் வெளி காட்சி மண்டபத்திலே காத்து கொண்டிருக்கிறார். இந்த தலத்திலே தான் சப்த விடங்க திருத்தலம் என்று சொன்னதைப் போல முசுகுந்த சக்கரவர்த்தி வணங்கிய 7 லிங்கங்களை 7 ஊர்களிலே வைத்தார். திருவாரூர், திருக்காரவாசல், திருக்குவளை, திருவாய்மூர், திருமறைக்காடு என்கிற வேதாரண்யம், திருநாகை காரோணம், அடுத்து இந்த திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்திலே சனீஸ்வர பகவான் ஆட்சி புரிகிற காரணத்தினால் இந்த திருத்தலத்திலே அமைக்கப்பட்ட அந்த தியாக விடங்கர் மரகதத்தினால் ஆன தியாக விடங்கர். அந்த மரகதத்தினால் ஆன தியாக விடங்கர் என்ன செய்யலாம்? மரகதம் எங்கிருந்து வந்தது? மரகதம் திருவிளையாடற் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் சொன்னதைப் போல அந்த வளன் என்ற அசுரனை வெட்டிய பொழுது சிவபெருமான் கொடுத்த அந்த வரத்திலே அவன் உடலிலே இருந்த எலும்பு முத்தானது, இரத்தம் பவளமானது. ஆனால் அவன் உடலிலே இதயத்துக்கு பக்கத்திலே இருந்த மிக முக்கிய உறுப்பு தான் மரகதம் என்ற ஒரு ரத்தினமாக மாறியது. எனவே இங்கே இருக்கிற பெருமக்களுடைய இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருத்தலம் இந்த திருநள்ளாறு திருத்தலம் என்பதனால்தான் மரகத லிங்கத்துக்கான தியாக விடங்கரை இங்கே வைத்து மிகச்சிறப்பாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம். சனீஸ்வர பகவானை பார்வை நம் மீது படக்கூடாது என்று சொல்லுவார்கள். ராவணன் தன்னுடைய அரியாசனத்திலே ஏறுவதற்கு படிகளாக நவகிரகத்தை தன்னுடைய படிகளாக வைத்திருந்தான். எல்லா கிரகங்களும் நிமிர்ந்து பார்த்து மன்னனை பார்த்து வணங்கிய பொழுது சனேஸ்வர பெருமான் மட்டும் தலைகீழாக படுத்திருந்தார். ராவணன் நினைத்தான், எல்லா கிரகங்களும் என்னை பார்க்கிற பொழுது சனீஸ்வரன் மட்டும் என்ன குப்புறப்படுத்திருக்கிறார், அவரை நிமிர்ந்து பார்க்க சொல்லியிருந்தார். பக்கத்தில் இருந்த பிரகஸ்பதி சொன்னார், அவர் நிமிர்ந்து பார்த்தால் அவர் பார்வை நம் மீது படக்கூடாது என்றார். படட்டும் பரவாயில்லை என்றார். அவர் சனீஸ்வர பகவான் அந்த படியிலே நிமிர்ந்து ராவணனை பார்க்கிறார். அங்கே வனத்திலே லட்சுமணன் சூர்பனகனுடைய மூட்டை எறிந்தார் என்பது வரலாறு. இதோ அந்த சனீஸ்வர பகவானுக்கு அதிகாலையில் நடந்த அந்த பூஜையை குறித்து மிகச் சிறப்பாக வேத மந்திரங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன வேத மந்திரம்? எங்கள்
எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு 7.5 ஆண்டுகள் கண்டிப்பாக பிடிப்பார். அதற்கு பெயர்தான் 7.5 சனி என்று சொல்வார்கள். எல்லாம் வல்ல சிவபெருமான் இந்த 7.5 சனிக்கு பயந்து சனீஸ்வரனுக்காக ஒதுங்கி நின்ற வரலாறு உண்டு. சனீஸ்வரன் சொன்னார், ஐயா சிவபெருமானே, என்னுடைய கணக்குப்படி இன்றைக்கு உங்களை நான் பிடிக்க வேண்டும். பிடித்தால் நீங்கள் 7.5 வருட காலத்துக்கு இல்லை, 7.5 மாதத்திற்கு இல்லை, 7.5 நாட்களுக்கு இல்லை, 7.5 நாளிகையாவது நான் உங்களை பிடித்திருக்க வேண்டும். எனவே நாளை வருகிறேன் என்று சொல்லி சென்றார். சொல்லி சென்ற சனீஸ்வர பகவான் அப்படி தன்னை பிடித்து விடுவாரோ என்று நினைத்து எல்லாம் வல்ல சிவபெருமான் தன்னுடைய கைலாயத்தை விட்டு அடுத்த இடத்திலே போய் ஒதுங்கி மறைந்து இருந்தார். அந்த நாள் பொழுது முடிந்தவுடனே சனீஸ்வர பெருமான் கைலாயத்துக்கு வந்தார். சிவபெருமான் சொன்னார், நீ என்னை பிடிக்கவில்லை பார்த்தாயா, உன்னால் என்னை பிடிக்க முடியாது என்று கேட்டார். சனீஸ்வரர் கேட்டார், நீங்கள் எப்பொழுதும் எங்கே இருப்பீர்கள்? கைலாயத்திலே தானே இருப்பீர்கள். ஆனால் நான் வருகிறேன் என்று சொன்ன உடனே இந்த 7.5 நாளிகை வேறு ஒரு இடத்தில் போய் தயங்கி தங்கி மயங்கி மங்கி இருந்தீர்களே, அந்த காலம்தான் நான் உங்களை பிடித்த காலம் என்று சொன்னார். காரணம், சனீஸ்வரன் அந்த சாயாதேவியினுடைய மகனாக பிறந்து சூரியனுடைய ஆதரவு இல்லாமலே இந்த இடத்திலே இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் சூரியன் அருள் தருகிறார், எனக்கு தரவில்லையே என்று ஏங்கிய பொழுது காசியிலே இருக்கிற விஸ்வநாதனை போய் நீ வேண்டு, உன் பிறவிக்கான முக்தி கிடைக்கும் என்று தாயாகிய சாயாதேவி சொன்னதை கேட்டு அந்த சாயாதேவியினுடைய அருள் வாக்கினால் காசிக்கு சென்று விஸ்வநாதரை போய் வணங்கி அந்த இடத்திலே முக்தி கிடைத்த பொழுது எல்லாம் வல்ல இறைவனாகிய சிவபெருமான் வந்து மிகச் சிறப்பாக உனக்கு அருள் தருகிறேன், நவகிரக மண்டலத்தில் நீ இரு. ஆனால் நவகிரக சுழற்சியிலே குரு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு 13 மாதம் செல்வார். ஆனால் நீ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு 30 மாதம் எடுத்துக்கொள் என்று சொன்னார். அதனால தான் சனீஸ்வர பகவானுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. அவர் மந்தனமாக இருப்பார் என்று சொல்லுவார்கள். அப்படி மந்தனமாக இருப்பதற்கு காரணம், இன்னும் சொல்ல போனால் நவகிரகங்களிலேயே சற்று மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வரன். எப்பொழுதும் மெதுவாகத்தான் நகர்வார், மெல்லத்தான் போவார். அப்படி மெல்ல மெல்ல போகிற அந்த சனீஸ்வர பகவான் இன்றைக்கு வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்கிற அந்த நிகழ்விலே அந்த இடம்பெயர்கிற பொழுது சனீஸ்வர பகவானுக்கு நடக்க போகிற அந்த அற்புத காட்சிக்காக இதோ நாதஸ்வர இசை முழங்க, மேல வாத்தியங்கள் முழங்க, எல்லாம் வல்ல அந்த சிவபெருமானுடைய அந்த அருளிலே சனீஸ்வரன் இந்த ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்ல போகிறார் என்ற அறிவிப்பின் அடையாளமாய் அங்கே ஆலயத்திலே பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சனீஸ்வர பகவான் சென்றால் மேஷ ராசிக்கு 10வது இடத்துக்கு வருகிறார். 12 கட்டங்கள் 9 கிரகங்கள், 12 ராசிகள் 9 கிரகங்கள், 12 × 9 என்று சொல்வார்கள். 12ஐயும் 9ஐயும் பெருக்கினால் 108 வரும். அந்த 108 என்ற எண்ணுக்கு அடையாளம் 12 ராசியும் 9 கிரகங்களும் தான் இந்த உலகத்தை சுழல வைக்கிறது. இறைவனை வணங்கினால், இறைவியை வணங்கினால் அந்த 108 முறை அந்த நாமத்தை சொல்லுங்கள் என்று சொல்வதற்கு இந்த 12 ராசிகள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு இவை இரண்டும் ஆக மிக நல்ல என்று சொன்ன அந்த ஞானசம்பந்தர் வாக்குப்படி சனீஸ்வர பகவானையும் நல்ல அருள் கொண்டுதான் நாங்கள் வணங்குவோம் என்று பக்த கோடிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ தொடர்ந்து இந்த நிகழ்வின் வர்ணனையை சகோதரி வைஜெயந்திராஜன் வழங்குகிறார். சனீஸ்வரனுக்கு ஏற்கனவே குளிர்ச்சியானவர் அவருக்கு இன்றைக்கு அற்புதமான முறையிலே பல திரவியங்களோடு சேர்த்து அபிஷேகங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதையும், அதே நேரத்திலே மேல் விதானத்திலே இருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்களினுடைய அழகான உருவங்களை மிக அற்புதமாக வரையப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். மீண்டும் மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய மார்பின் மீது அனுதினமும் அதனுடைய குழந்தை பேற்றுக்காக அவர் அந்த காட்சியை நாம் மிக அற்புதமான முறையிலே அங்கே வடித்திருப்பதை பார்த்தோம்.
தர்பாரேஸ்வரை பற்றி சொல்லுகிற பொழுது இங்கே நாம் பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது தங்க காக்கை வாகனத்தை பார்த்தோம். விழா காலங்களிலே தங்க காக்கை வாகனத்திலே தான் நம்முடைய சனீஸ்வர பெருமானானவர் இங்கே உலா வருவார். சனீஸ்வர பெருமானுக்கு இங்கு தனி சன்னதி. கட்டை கோபுரத்தினுடைய வடக்கு பகுதியிலே ஒரு மாடத்திலே அம்பாள் சன்னதிக்கு பக்கத்தில், இது இந்த இடத்துக்கு பேர் கட்டக்கோபுரம்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் வெளியில் இருக்கிறது ராஜகோபுரம், இது கட்டக்கோபுரம். அந்த கட்டக்கோபுரத்தினுடைய சுவற்றில் வடக்கு பகுதியில் வடக்கு பார்த்து இருக்கார். இங்கே எல்லா இடங்கள்லையும் மேற்கு பார்த்து தான் சனி பகவான் இருப்பார். ஆனால் திருநள்ளாற்றிலே மற்றும் மிக ஒரு அற்புதமான விசேஷம் என்னவென்றால், வடக்கு பார்த்து பகவான் அருள் செய்வது. அவர் கொடுக்கவும் செய்வார், கெடுக்கவும் செய்வார். அது விதி. அதற்கு தகுந்தாற்போல் நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். அதற்கு தர்பாரேஸ்வருடைய அருள் நமக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் நலமகாராஜானவர் இங்கே வந்த பொழுது, திருவாயிலுக்கு வந்த பொழுது, பரத்வாஜர் வழிகாட்ட, நாரதர் சொல்ல, இந்தியா முழுவதையும் சுற்றி கொண்டு போக்குவரத்து காலங்கள் இல்லாத போது அவர் இங்கே வந்த பொழுது, இதோ நம்முடைய அருமையான இந்த சனீஸ்வரனுக்கு இங்கே தீபம் காட்டுகிற அற்புதமான அந்த காட்சி நம்முடைய கண்ணிலே நுழைந்து இந்த ஞானத்தை, ஒளியின் வழியாக கண்ணுக்குள்ளே நுழைந்து ஞானத்தை பெறுகிறோம் என்று சொல்லுவோம் அல்லவா, அதுபோல பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே பிராணேஸ்வரி பற்றி சொல்லுகிற பொழுது, மதுரையிலே திருஞான சம்பந்தரை சமணம் அங்கு தழைத்த போது சைவம் அழியும் போல தோன்றுகிற நிலைமையிலே மங்கையர்க்கரசியாக இருந்த பெருமாட்டி, அந்த பாண்டிய மன்னனுடைய மனைவி சோழப்பெணவர், அவர் அங்கே அழைத்த போது திருஞான சம்பந்தரை அனல்வாதம் புனல்வாதம் செய்த பொழுது தன்னுடைய பதிகத்திலிருந்து ஒரு ஏட்டை எடுத்து நெருப்பிலே இட்ட பொழுது, சமணர்களோடு போட்டி வந்த பொழுது அவர் எடுத்த அந்த பதிகத்திற்கு பெயர்தான் பச்சை பதிகம் என்று பெயர். ஏன் அதற்கு பச்சை பதிகம் என்று பெயர் வந்தது என்றால், இங்கே குடியிருக்கக்கூடிய போகமார்த்த பூன்முலையம்மாள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அழகான அந்த போகமார்த்த பூன்முலையம்மளினுடைய அந்த வரலாறை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இங்கே மேலே அந்த குடையை எடுத்துக்கொண்டு இங்கே வருகிற ஆதீன பெருமக்கள், தர்மபுர ஆதீனத்திற்கு கட்டுப்பட்ட இந்த கோயிலுடைய பெருமக்கள் வந்து கொண்டிருக்கிற காட்சியும் அவ்வப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி திருஞான சம்பந்த பெருமானார் நம்முடைய போகமார்த்த பூன்மொழி அம்மாள் மீது பாடி அந்த பதிகத்தை வைத்துத்தான் சமயத்தினுடைய சமண சமயத்தை வென்றார். இது தமிழுக்கு உயிர் கொடுத்ததுனால பிராணேஸ்வரி என்ற பெயர். பிராணன் என்று சொன்னால் உயிர் என்று பெயர். இந்த சக்தி பீடத்திலே உயிர் ஸ்தானத்திலே இருக்கக்கூடியது நம்முடைய திருநள்ளாறு. அதனால்தான் அம்பாளுக்கு பிராணேஸ்வரி என்று பெயர். இந்த தலபுராணத்தை எழுதிய பெருமானாரும் பிராணேஸ்வரி நம என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே இந்த தமிழுக்கு உயிரை கொடுத்து சைவம் தழைக்க வைத்தது நம்முடைய திருநள்ளாற்று அம்பாள் போகமார்த்த பூன்முலையம்மை. அதுவும் இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இங்கே குடியிருக்கக்கூடிய நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சனீஸ்வரன் இதே கோவிலுக்குள்ளாக அந்த பைரவர் சன்னதிக்கு எதிர்த்தாற் போல செவற்றிலே ஒரு சிறிய அளவிலே இருப்பார். எண்ணெய்க்கால் மண்டபத்தில் மகாலட்சுமியினுடைய சுதை சிற்பத்திற்கு நேராக அந்த அழகிய சிற்ப வேலைப்பாடு அமைந்த தூணிலும் அங்கே சனீஸ்வரன் இருப்பார். ஆகிய 3 இடங்களிலே சனீஸ்வரன் இருக்கிறார். இப்பொழுது திருமற்றவெளியை பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல்துறை எல்லாம் மிக அற்புதமான முறையிலே அவர்களுக்கு இட்ட பணியை செய்து கொண்டிருக்கிற காட்சியும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த அற்புத திருவுருவங்கள் எவ்வளவு அழகாக அந்த சுதைகள் வடிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், இதற்கும் மேலாக தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சனி பெயர்கிறார் என்கிற பொழுது நாகை நாகராஜன் அவர்கள் மிக அழகாக சொல்லி கொண்டிருந்தார். சொந்த வீடு அவருக்கு, அந்த சனீஸ்வரனுக்கு சொந்த வீடு மகர ராசி. அப்படி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகும்போது அதில் ஒரு பெருமிதத்தோடு தான் கால் வைக்கிறார்கள் என்று ஜோதிடக்கலை தெரிந்த பெருமக்கள் எல்லாம் சொல்கிறார்கள். ஆகையினாலே 80% இந்த மகர ராசிக்கு போகிற பொழுது மகர ராசிக்குரிய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய அவிட்டம் என்ற நட்சத்திரங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இனி 80% அவர்களுக்கு 7 நாட்டி சனியனுடைய காலத்திலே கடைசி 2 வருடம் இது. ஆகையினாலே
கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் இப்பொழுது நாம் பார்த்து வணங்கி கொண்டிருக்கிற இந்த பெருமானினுடைய அருள் நமக்கு கிடைக்குமானால் இந்த கடைசி 2 வருஷம் அவர்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையும் என்று ஜோதிட பெருமக்கள் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமானானவர் சரியாக 5/22க்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு அவர் பெயரை இருக்கிறார். மேலும் இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், நம்முடைய தர்பாரண்யேஸ்வரர் இருக்கிற பகுதி முற்கால சோழர்களும் முற்கால பல்லவர்களும் கட்டியது. தியாகராஜர் இருக்கக்கூடிய சன்னதி பிற்கால சோழர்களும் பிற்கால பல்லவர்களும் கட்டியது. ஆகையினால்தான் இந்த கோவிலில் மட்டும் 2 சண்டிகேஸ்வரர், 2 தட்சிணாமூர்த்தி, 2 விநாயகர்கள் என்று இருக்கிறார்கள். ஆகையினாலே இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு பெயர் சொர்ண கணபதி என்று பெயர். நாம் சொர்ண கணபதியை போய் வணங்குகிற பொழுது, திருமாளிகைப்பத்தில் இருக்கிற சொர்ண கணபதியை வணங்கும் போது பக்கத்திலே இன்னொரு விநாயகர் இருப்பார். அதற்கு பெரிய முக்கிய வரலாறு உண்டு. நலமகராஜா இங்கே வந்த பொழுது திருப்பணி செய்து இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று அவர் நினைக்கிற பொழுது பணத்தட்டுப்பாடு வந்ததாம், பொருள் தட்டுப்பாடு வந்ததாம். சோர்ந்து போய் அவர் அமர்கிற பொழுது, இந்த சொர்ண கணபதியை வணங்குங்கள், உனக்கு எல்லா விதமான ஆயுள் மட்டுமல்ல அற்புதமான பொருளும் கிடைக்கும் என்று சொன்னதினாலே நலமகராஜா சொர்ண கணபதியை வணங்கினார். வணங்கிய பொழுது அவருக்கு கோடிக்கணக்கான அளவுக்கு செம்பொன்கள் கிடைத்ததாம். அதை வைத்து கொண்டு அவர் இந்த விசேஷத்தை நடத்தினார், குடமுழுக்கை நடத்தினார். வைகாசி மாதத்தில் நடக்கிற அந்த விழா பிரம்மோற்சவத்தை நடத்தினார். அவருடைய காலத்திலே தான் இந்த விழாக்கள் எல்லாம் தொடங்கியது என்று வரலாற்று ஆய்வாளர்கள், அதுவும் நம்முடைய திருநள்ளாற்று பகுதியிலே இருக்கக்கூடிய கல்வெட்டு ஆராய்ச்சியாளராக இருக்கக்கூடிய டாக்டர் முருகேசனார் அவர்கள் மிக அருமையாக இந்த வரலாற்றை தொகுத்து கொடுத்திருக்கிறார். இதுபோன்று பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் இதை அருமையாக தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தியாகராஜர் சன்னதிக்கு பக்கத்திலே இருக்கிற கல்வெட்டிலே பார்த்தோமானால் கூட இன்றைக்கு நம்முடைய படப்பிடிப்பு குழுவினர் அதை மிக அருமையாக துல்லியமாக அந்த கல்வெட்டினை படம் பிடித்திருக்கிறார்கள். அது பிற்கால சோழர்களுடைய ஆட்சி காலத்திலே இருக்கக்கூடிய வீரகாடவர் மோகன் என்கிற சோழ மன்னன், அவருடைய மனைவி அழகிய நம்பிராட்டி என்று பெயர். அந்த அழகிய நம்பிராட்டி இந்த தியாகராஜர் கோவிலை கட்டுவதற்காக பொருள் செலவு செய்திருக்கிறாள் என்கிற செய்தியை இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அந்த கல்வெட்டு தியாகராஜர் சன்னதிக்கு தெற்கு பக்கத்திலே அந்த கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டை மிக துல்லியமாக நம்முடைய படப்பிடிப்பு குழுவினர் அருமையாக படம் எடுத்து இதிலே காட்டினார்கள். அப்படிப்பட்ட கல்வெட்டுக்கள் நிறைந்த மிக அற்புதமான சித்திரங்களை எல்லாம் நாம் பார்க்கலாம். இப்போ நாம் பார்த்து கொண்டிருப்பதற்கு வெளியிலே நம்முடைய நாகராஜன் அவர்கள் இடையன் சன்னதியை பற்றி சொன்னார்கள். அப்படி வெளியிலே திருமுற்ற வெளியிலிருந்து வடக்கு புறத்திலே திரும்பி வெளிப்பிரகாரத்திற்கு வரும்போது அந்த தூணிலே 2 சிற்பங்கள் இருக்கும். கோவிலுக்கு வருகிற பெருமக்கள் அந்த சிற்பங்களை பார்த்து விட்டு செல்லுங்கள். தலை வெட்டுப்பட்ட அந்த கணக்கு பிள்ளையினுடைய தலை வெட்டுப்பட்ட அந்த சிற்பமும் இடையனுக்கு காட்சி கொடுத்த அந்த சிற்பமும் வெளிப்பிரகாரத்திற்கு போகிற வழியில் வடக்கு புறமாக திரும்புகிற போது கணக்கடிக்கு எதிர்த்தாற் போல, பசுமடத்திற்கு எதிர்த்தாற் போல அந்த சிற்பங்கள் தூணிலே இருக்கும். அதை பார்த்து பெருமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வருடமும் தியாகராஜனுடைய உற்சவம் நடக்கிற பொழுது, தேரோட்டம் நடக்கிற பொழுது உள்ளேர்ந்து வருகிற தியாகராஜ பெருமான் முதலிலே யாருக்கு காட்சி கொடுப்பார் என்றால் இடையன் சன்னதிக்கு நேராக நின்று இடையனுக்கு காட்சி கொடுத்து விட்டுத்தான் வெளியிலே வருவார் என்பதனால் அவ்வளவு ஒரு புகழுக்கு காரணமாக இருந்தவர். நேர்மையும் நியாயத்தோடும் நடந்த நம்முடைய இடையனும் இடையனுடைய துணைவியாரும் அவருடைய குடும்பம் என்பதனால் தான் நம்முடைய நாகராஜன் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு பாமர மக்களுக்கு கோவிலுக்குள்ளே இன்றைக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது அவருடைய உழைப்புக்கும் உண்மைக்கும் கிடைத்த வெற்றி என்பதனாலே மிக அருமையான இதையெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளியிலிருந்து வரக்கூடிய பெருமக்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அதனுடைய வரலாறுகளை தெரிந்து கொண்டு இங்கே தரிசனம் செய்ய வேண்டும். பின்னாளிலே இன்றைக்கு கூட்டம் வருவதற்கு வேலையே கிடையாது. மிக அருமையாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது வர்ணனையை நாகராஜன் அவர்கள் தொடர்வார். திருநள்ளாற்று சனீஸ்வர பகவானுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் மனங்களிலே ஏற்பட்டிருக்கிற இடர்களை தீர்த்து வை
சனீஸ்வர பகவானே. காரணம், சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கு 2.5 வருடம் என்று சொல்லக்கூடிய 30 மாதம் இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சி அற்புதமான சனி பெயர்ச்சி. காரணம், சனீஸ்வரனுக்கு உரிய வீடாக இருக்கிற மகர வீட்டிற்கு அவர் வருகிறார். மகர ராசியும் கும்பராசியும் சனீஸ்வரனுக்கான வீடு. எப்பொழுதுமே பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் வெளியில் போனாலும் குழந்தைங்க திருப்பி வீட்டுக்கு வருகிற பொழுது சொந்த வீட்டுக்கு வந்தால் எந்த சுகம் இருக்குமோ, திருமணம் செய்து புகுந்த வீட்டுக்கு போன பெண் மீண்டும் பிறந்த வீட்டுக்கு வந்தால் என்ன சுகம் கிடைக்குமோ அந்த சுகத்தை இன்றைக்கு சனீஸ்வர பகவான் தருகிறார். ஆகவே தான் மகர ராசிக்கு அவர் ஜென்மத்திலே வந்தாலும் மகர ராசியிலே இருப்பவர்களை காப்பாற்றுகிறவர் அந்த சனீஸ்வர பகவான். அந்த மகர ராசியினுடைய சனி பகவான் ஆட்சி பீடமாக வைத்திருக்கக்கூடியவர். எனவே மேற்கு திசையை பார்த்து அமைந்திருக்கிற நவகிரகங்களில் முக்கியமான கிரகம் இந்த சனி கிரகம். சனீஸ்வர பகவான் மேற்கு திசையை பார்த்து தான் அமைந்திருப்பார். ஏன் தெரியுமா? கிழக்கு திசையை பார்த்தால் தனக்கு பிறப்பை கொடுத்து பிறப்பின் பிறகு நமக்கு சிறப்பை கொடுக்காத சூரிய பகவான் தோன்றுகிற திசை. நான் அந்த திசையில் இருக்க மாட்டேன், மேற்கு பார்த்து தான் இருப்பேன் என்று காசியிலே விஸ்வநாதரிடம் முக்தி பெற்ற பொழுதே கடமையை ஏற்று மேற்கு திசையிலே இருப்பார். திருநாட்டிலே இருக்கிற இந்த சனீஸ்வர பகவானுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? உலகத்திலே இருக்கிற எல்லா திருக்கோயில்களிலும் நவகிரகங்கள் இருக்கிறது. ஆனால் திருநாட்டிலே இருக்கிற இந்த சனீஸ்வர பகவானுக்கு என்ன பெருமை என்று சொன்னால், கிழக்கு நோக்கி அமையப்பெற்ற ஒரே திருத்தலம் இந்த திருநள்ளாற்று திருத்தலம் தான். இந்த திருநள்ளாற்றிலே தான் சனீஸ்வர பகவான் தன்னுடைய தந்தையாகிய சூரிய பகவானை நேரில் பார்க்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது சூரியனும் சனியும் ஒன்று சேர்ந்து பார்த்தால் அங்கே ஏற்படுகிற அந்த மந்திர வித்தையான என்ன கதிர்வீச்சுகள் இந்த வானத்திலே விண்ணிலே திருநள்ளாற்றிலே பரவி இருக்கிறது என்பதைத்தான் நாசா என்ற அறிவியல் ஆய்வு மையம் சொன்ன பொழுது, இந்த உலகத்திலே இருக்கிற இந்த பூமியிலிருந்து 128 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய இந்த அற்புதமான சனீஸ்வர பகவான் அந்த இடத்திலே தன் எண்ண கதிர்களை வீச்சலைகளை வீசுகிற பொழுது அந்த விண்வெளியில் வந்த ஏவுகணை கூட சற்று மந்தமாகி நகர்ந்ததாக சொல்லுவார்கள். இந்த சனீஸ்வர பகவானுக்கு அதி தேவதையாக யமன் இருக்கிறார். அதற்கு யமன் இருக்கிறார். அவருடைய நிறம் கருப்பு. இன்னும் 4 நிமிடங்களிலே அந்த தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர போகிற அந்த சனீஸ்வரனுக்கான தீபாராதனை நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. சனீஸ்வரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வரப்போகிற பொழுதுதான் அவருடைய வாகனம் காகம். சனீஸ்வரனுக்கு வாகனம் ஏன் காகம் தெரியுமா? காகம்தான் தன் வீட்டுக்கு விருந்தாளி வரப்போகிறார் என்பதை முன்கூட்டியே அறிவிக்கும். விருந்தாளி வரப்போகிறார் என்று சொன்னால் நம் வீட்டிற்கு செலவு, எனவேதான் மனிதர்களுக்கு செலவை தரப்போகிறேன் உங்களுக்கு என்று முன்கூட்டியே சொல்லுகிற முன் அறிவிப்பாக காகத்தை தன் வாகனமாக வைத்திருக்கிறார். தனக்கு தானியமாக எல்லை வைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய நட்பு கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் ராகுவையும் கேதுவையும் நட்பு கிரகமாக கொண்டவர். பகை கிரகமாக சூரியனையும் சந்திரனையும் செவ்வாயையும் கொண்டவர். குரு என்கிற பிரகஸ்பதி அவரோடு சமமான குரு. அவர்கள் இவருடைய ஜாதக ரீதியாக இவருடைய தசை காலம் என்று சொல்லக்கூடியது 19 வருடங்கள். இவரை வணங்குவதற்கு பயன்படுத்துகிற மலர் கருங்குவளை மலர். இவர் அமர்ந்திருக்கிற நட்சத்திரம் அவருக்கு பூசம், அனுஷம், உத்திரட்டாதி என்ற 3 நட்சத்திரமும் அவர் தனக்கு உடையாக கருப்பு உடையையும் நவரத்தினங்களிலே நீலத்தையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே இந்த நிகழ்வுகள் நிகழப்போகிறது என்பதற்காகத்தான் காண கண்கோடி வேண்டுமென்று இந்த ஆலய வளாகத்தை சுற்றி ஆலயத்திற்கு உள்ளே அரசு விதிகளுக்கு உட்பட்டு குறைந்தபட்ச பக்தர்கள் இருந்தாலும் ஆலயத்திற்கு வெளியே அதிகாலையிலேயே நமச்சிவாய வாழ்க, எங்கள் சங்கடங்களை தீர்த்து அருளுக என்று சொல்லி அற்புதமான மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர போகிற அந்த சனீஸ்வர பகவான்
என்ன நிகழப்போகிறது, எப்படி நிகழப்போகிறது, என்னென்னவெல்லாம் நிகழும் என்ற ஏக்கத்தோடு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும். நலனுடைய துயரத்தை தீர்த்த சனீஸ்வர பகவானே, இந்த நாட்டில் இருக்கிற பலருடைய துன்பங்களை துயரங்களை தீர்த்து வைத்திருக்கவரே, அதி தேவதையாக யமதர்மனை வைத்திருக்கிற காரணத்தினால் எதுவாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் பாடுபட்டு உழைக்கிற உழைப்பாளியும் மிகப்பெரிய பணக்காரனும் உங்களுடைய நீதிக்கு முன்னால் சமம் என்கிற வகையிலே தான் இந்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்சி வீடான மகர ராசிக்கு வருவதற்காக, தன் சொந்த வீடான மகர ராசிக்கு வருவதற்காக சனீஸ்வர பகவான் மிக திறமையாக அருமையாக இந்த நாட்டிலே இருக்கிற நல்லது கெட்டதை நீதியோடு நிலைத்து நிற்க அருள் தருவதற்காக தன் சொந்த வீட்டுக்கு வருவதற்கான அந்த தீபாராதனை நிகழ்வு இதோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு எல்லாம் வல்ல சனீஸ்வர பகவான் இடப்பெயர்ச்சி அடைந்ததற்கு அடையாளமாக அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று நவகிரக மண்டலத்தில் மேற்கு நோக்கி இருக்கிற சனீஸ்வர பகவான் கிழக்கு நோக்கி இருக்கிற இந்த சன்னதியிலே மிகச் சிறப்பாக அந்த தீப ஆராதனைகளோடு அந்த அற்புத நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சனீஸ்வரன் இப்பொழுது தனுசு ராசியிலிருந்து தன் சொந்த வீடான மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி செய்திருக்கிறார். காகத்வாயா வற்புழையே என்று சொல்வார்கள். அப்படி பெருமானாருக்கு படைமாலை இங்கே சாத்தப்பட்டிருக்கிறது. அந்த எள்ளு இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பொருள். கருங்குவளை மலர், கருநீல உடை, இந்த நல்ல எண்ணெய் அந்த 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 தீபத்திற்கு இன்றைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த எல்லை பிரதானமாக வைத்துக்கொண்டு பெருமானுக்கு மிக பிடித்தது எல்லாமே சனீஸ்வரனுக்கு இந்த கருப்பு நீலம் போன்ற நிறங்கள் தான். ஏனென்றால் அறிவியல் பூர்வமாக சனீஸ்வர பகவானை சொல்லுகிற பொழுதும் அதனுடைய நிறமானது அந்த வளையத்திற்குள்ளாக கருமை நிறமாகத்தான் இருக்கிறது என்று அறிவியலும் சொல்கிறது. ஆன்மீகத்திலும் கருநீலம் என்கிற இந்த வண்ணத்தை தான் குறிக்கிறார்கள். ஆகையினாலே இன்றைக்கு மிக பிரமாதமாக உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடப்பெயர்ச்சியானது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெருமான் பெயர்ந்திருக்கிறார். இவர்தான் இடம்பெயர்ந்திருக்கிறார். இவர்தான் நலமகாராஜாவிற்கு உதவி செய்தவர். இவர்தான் அம்பரீஷனுக்கு உதவி செய்தவர். அது மட்டுமல்ல, கலிங்க மன்னன் இந்த நாட்டுக்கு வந்து இந்த நகருக்கு வந்து தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்கிற பொழுது இப்படித்தான் வந்து இங்கே தீபாராதனை காட்டி வழிபாடு செய்ததைப் போல அன்றைக்கு கலிங்க மன்னன் வழிபடுவதற்காக இங்கே வந்தான். ஆனால் அந்த கலிங்க மன்னனுடைய சாபமோ யானையாக தெரிந்தான் இந்த ஊரிலே வந்து. அப்படிப்பட்ட கலிங்க மன்னன் யானையாக தெரிந்த இடம்தான் இன்றைக்கு திருநள்ளாருக்கு பக்கத்திலே இருக்கிற கிராமமான அத்திப்படுகை என்று பெயர். இன்றைக்கும் அந்த ஊர் ஒரு 2 கிலோமீட்டரிலே இருக்கிறது. அத்தி என்று சொன்னால் யானை என்று ஒரு பொருள் உண்டு. அந்த பகுதியிலே திரிந்த கலிங்க மன்னன் பின்னாலே இவருடைய அருளை பெற்றுத்தான், சனீஸ்வரனுடைய அருளை பெற்றுத்தான், தர்பாரணீஸ்வரனுடைய அருளை பெற்றுத்தான் அவர் மீண்டும் அந்த நாட்டிற்கு தன்னுடைய உரு பெற்று சென்றார் என்பதனால் இவர் வேண்டுவருக்கு வேண்டுகிற பலனை அளிக்கக்கூடியவர். ஆகையினாலே சனிப்பயிற்சியினாலே ஏதோ நமக்கு மனத்தடங்கல்கள் வருமோ சங்கடங்கள் வருமோ என்று நினைக்கக்கூடாது. நாம் செய்கிற காரியங்களில் அன்றாடம் செய்கிற வேலைகளில் நம்முடைய கவனத்தை செலுத்தி கொண்டு பெருமானை வணங்கிக் கொண்டே வழிபாடுகளை நடத்தி கொண்டிருந்தால் எல்லாமே நன்றாக அமையும் என்பதனாலே மிக அற்புதமான முறையிலே இன்று நிகழ்ந்திருக்கக்கூடிய சனிப்பயிற்சியினுடைய அந்த பின்னணியை பற்றியும் இதனால் என்ன நிகழ்கிற போகிறது என்பதை பற்றியும் நம்முடைய நாகை நாகராஜன் அவர்கள் ஓரளவிற்கு ஜோதிடம் தெரியும் என்பதனால் அவர் கூறுவார். தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்ச்சி இருக்கிற நமது சனீஸ்வர பகவான் அற்புதமாக காட்சி தருகிறார். மேச ராசிக்கு 10வது இடத்திலே நீசத்தோடு இன்றைக்கு இடப்பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். ரிஷபராசி சுக்கிரனை அதிபதியாக கொண்ட அந்த ரிஷபராசியிலே 9வது இடத்துக்கு வந்திருக்கிறார். ரிஷபராசி என்பது அவருக்கு நட்பான வீடாக போகிறது. மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அஷ்டமத்தில் சனி வந்தால் கஷ்டம் வரும் என்று நினைப்பவர்கள் இஷ்டம் போல இந்த திருநள்ளாறு சனீஸ்வரனை வணங்கினால் நட்பு கிரகமாக நட்பு வீடாக இருப்பதினால் சிறப்பாக செய்வார்.
கடகராசியிலே 7வது இடம் என்கிற அந்த கலத்திரஸ்தானத்திற்கு அவர் வந்திருக்கிறார். சிம்ம ராசிக்கு 6லே வந்திருக்கிறார். கன்னி ராசிக்கு 5லே வந்திருக்கிறார். துலாம் ராசிக்கு 4லே வந்திருக்கிறார். விருச்சிக ராசிக்கு கண்டச்சனி என்கிற 3வது இடத்துக்கு வந்திருக்கிறார். தனுசு ராசிக்கு பாத சனி என்று சொல்லக்கூடிய 2வது இடத்துக்கு வந்திருக்கிறார். மகரத்திற்கு ஜென்ம சனியில் வந்திருக்கிறார். கும்பத்திற்கு 12ஆம் இடத்திலும் மீனத்துக்கு 11வது இடத்திலும் வந்திருக்கிறார். பொதுவாக சனீஸ்வர பகவான் கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடியவர். ஜாதகத்திலே ஒரு ஜாதகருடைய ஆயுள் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நிர்மாணிக்கிற பொறுப்பு இந்த ஆயுள் காரகனாகிய சனீஸ்வர பகவானுக்கு உண்டு. ஆகவே தான் எம்பெருமான் இந்த திருத்தலத்திலே சோமாஸ்கந்த மூர்த்தி என்று இறைவனையும் இறைவியும் வைத்து இடையிலே முருகனை வைத்ததைப் போல, அந்த மகாவிஷ்ணுவிடம் அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை கொடுத்ததைப் போல இந்த திருத்தலத்திலே இறைவனாகிய தர்பாரணீஸ்வரர் சன்னிதானத்திலிருந்து அம்பாள் சன்னிதானத்துக்கான எங்கள் சகோதரி வைஜெயந்தி அவர்கள் சொன்னதைப் போல அந்த பிராணேஸ்வரி, நாம் விடுகிற அந்த சுவாசத்தை அளந்து நம்மை உயிர் காக்கிற அந்த தெய்வத்தின் சன்னதிக்கு இடையிலே இந்த சனேஸ்வர பகவான் அமைந்திருக்கிறார். அற்புதமான இந்த திருத்தலத்திலே தான் இந்த சனேஸ்வர பகவான் தன்னுடைய நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். அப்படி காட்டிக் கொண்டிருக்கிற நிகழ்வுகளே இன்றைக்கு ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த இடப்பெயர்ச்சி ஆகியிருக்கிற இடமும் அவருடைய பார்வையும் உங்களுக்கு படுகிற பொழுது கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், அந்த 3 இடங்களும் மிகச்சிறப்பான முறையில் இருக்கும். இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தவரையிலே யமதர்மராஜன் அதிதேவதையாக இருப்பதினால், சூரியனுடைய பார்வையில் இருப்பதினால், சரியாக எது நடக்க வேண்டுமோ அதை நிகழ்த்தி காட்டுபவர் இந்த சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவானுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், திருநாட்டிலே இருக்கிற சனீஸ்வர பகவான் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் அனுசரிக்கக்கூடியவர். நலன் குலத்திலே குளித்துவிட்டு உள்ளே இருக்கிற சிவபெருமானை வணங்குவதற்கு வந்த பொழுது அவரோடையே வந்த இந்த சனீஸ்வர பகவான் ராஜகோபுரத்திலே ஒரு மாடத்திலே சின்னதாக அமர்ந்திருக்கிற காட்சியை நீங்கள் முன்னால் கண்டீர்கள். அது நலனோடு வந்தவர் அங்கே அப்படியே அமர்ந்தார். காரணம், சிவபெருமான் சன்னிதானத்துக்கு முன்னால் வருகிற பொழுது நம் மீது குற்றம் குறை இருந்துவிடக் கூடாது என்று தன் மனசாட்சிப்படி நேர்மையாக நடக்கிற நவகிரகங்களிலே சனீஸ்வர பகவான் தலையாய கிரகம். இந்த நவகிரகங்களின் சுழற்சி நம் வாழ்க்கையை பாதிக்குமா என்று சொன்னால், அவருக்கான நிறம் கருப்பு, அவருக்கான உணவு எள் என்று சொன்னார்கள், அவருக்கான மலர் கருங்குவளை என்று சொன்னார்கள். காரணம், இந்த கருப்பு வளையம்தான் நவகிரக மண்டலங்களாக சொல்லக்கூடிய வான மண்டலத்திலே மிகச் சிறப்பாக அந்த கருப்பு வளையமாக திகழ்கிறது. அந்த இடப்பெயர்ச்சி இன்றைக்கு உங்கள் மனதிலே எந்தவித தளர்ச்சியும் தரக்கூடாது என்பதற்காகத்தான் சனீஸ்வர பகவான் நான் இடம் பெயர்ந்தாலும் தங்கத்திலான காகத்தின் மீது அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னார். உங்களுக்கு ஏங்கி தவிக்கிற எல்லா துன்பங்களையும் தங்க விடாமல் தள்ளி விடுகிற நான் தங்கத்தின் காகத்திலே அமர்ந்திருக்கிறேன். இந்த தங்க காகம் ஆலயத்தினுடைய வெளி பிரகாரத்திலே மிகச்சிறப்பாக காட்சி தருகிற ஒரு அற்புத நிகழ்வாக எல்லோருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்ந்த அந்த சனீஸ்வர பகவானுக்கு தங்க காகத்திலே 5 அடுக்கு தீபாராதனை மிகச் சிறப்பாக நடந்து நிறைவேறி இருக்கிறது. இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தீபாராதனை நிகழ்ச்சிக்கு நம்முடைய புதுச்சேரியினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள், மற்ற அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், வேளாண் அமைச்சர் வந்திருக்கிறார்கள், இன்னும் மற்ற அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் கோவில் நிர்வாகிகளும் முறையாக இந்த நிகழ்வை, இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த மாவட்ட ஆட்சியர், கோவில் நிர்வாகி அத்தனை பேரும் வந்து இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை, அற்புதமான விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்து எப்படி இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டுமோ அதுபோல நடந்திருக்கிறது. எல்லாம் அவன் செயல். அவன் செயல் ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ கண்ணா என்று சொல்வார்கள் அல்ல, அதுபோல நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்வதைப் போல பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், ஊட்டுவித்தால் ஊட்டுகின்றேன், உண்ணுவித்தால் உண்ணுகின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன் என்பார். அதுபோல அவருடைய செயல் என்பதனாலே எல்லாம் பெருமானுடைய அருளால்
நல்லபடியாக நடந்திருக்கிறது. இந்த சனி பயிற்சியானது 20-20-23க்கான நிகழ்ச்சி என்பதனாலே இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. எல்லோரும் மனதிலே வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி. அற்புதமான இந்த சிவ வாழ்த்தொலியோடு நாம் விடைபெறுகிறோம். சனேஸ்வரனால் சங்கடம் வராது, சஞ்சலம் நீங்கும், சந்தோஷம் மகிழும். தனுசு ராசியிலிருந்து சொந்த வீட்டிற்கு வந்திருக்கவர் உங்களுடைய பந்தங்களையும் பாசங்களையும் பாதுகாப்பாய் நடத்துவார். எல்லாம் நலமாக நடக்கட்டும், எல்லாம் சிறப்பாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.